மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் 1000 ரூபாய். உங்களுக்கு 1000 ரூபாய் வச்சுங்களா? மகளிருக்கு மட்டும் மகளிர் 10. துரைமுருகன் அமைச்சர் இருக்கார், அவர் பையன் கதிரானந்த். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுறதாய், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்கு இருக்காங்களா? யாரும் கேட்டீங்களா? ஒரு அம்மா கேட்டுச்சு, இருபட்டு வயதுல ஏன் அப்படி பேசுறீங்க, ஏன் மினுக்கு மினுக்கு இருக்குன்னு பேசுறீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்களாமா உரிமை தொகை, அதை நம்மள ஃபேரன் லவ்லி வாங்கி பூசிட்டோம். இப்படிதான் திமுக இருக்கான். இரண்டாவது செந்தில்நாதன் அவர்கள் செய்வது, நான் சொல்றேங்கம்மா இது நடக்கிறதுக்கு சாத்தியமான்னு சொல்லுங்க. உலகத்தரம் வாய்ந்த கல்வி, உலகத்திலேயே இந்த கல்வி தாங்க சூப்பர், இலவசமா கொடுக்க முடியுமா? முடியாது. ஆமா முடியாதுங்கிறான். நம்முடைய மத்திய அரசினுடைய நவோதயா பள்ளி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக நடத்த பிரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் வரமாட்டாங்க. மத்திய அரசு நடத்தக்கூடிய நவோதயா பள்ளி உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமாக கிராமப்புற மாணவர்களுக்கு இந்தியா முழுவதும் கிடைக்கும். அதனால் நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளருடைய இன்னொரு வாக்குறுதி உங்களுக்கு, 2 நவோதயா பள்ளிகளை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வருவாங்க. ஐயா, ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 88,000 ரூபாய் செலவாகும். நவோதயா பள்ளியில ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 88,000 ரூபாய் செலவாகும். முழுவதும் மோடியாருடைய பணம், முழுவதும் இலவசம். உலகத்தரம் வாய்ந்த நவோதயா பள்ளியை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வந்து கிராமப்புறத்திலே அற்புதமான கல்வியை கொண்டு வருகின்றோம். அந்த பள்ளி கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளி என்கின்ற பெயரை வைத்து கரூர் பாராளுமன்ற தொகுதியில 2 பள்ளிகளை நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் கொண்டு வருவார். இதெல்லாம் நாங்கள் கொடுக்கிற வாக்குறுதிங்கம்மா, வாக்குறுதி. பழைய எம்பி மாதிரி இல்லைங்க. நீங்க எப்ப போன் பண்ணாலும் ஒருத்தர் போன் எடுக்கணும், எம்பி ஒரு போன் போட்டா போன் எடுக்கணும். அதனால் நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் இப்பவே அவருடைய போன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கிறார். எப்ப வேணாலும் அவரை கூப்பிடலாம், எதுக்கு வேணாலும் கூப்பிடலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கூப்பிடலாம். உங்க கையில யாரு கையில எம்பி நம்பர் இருக்கா எனக்கு தெரியும். எம்எல்ஏ நம்பர், பஞ்சாயத்து தலைவர் நம்பர் இருக்குங்களா, கவுன்சிலர் நம்பர் இருக்கா? இல்லை. ஆனால் செந்தில்நாதன் அவர்கள் இன்று அவருடைய மக்களுடைய தேவைக்காக இந்த மண்ணுடைய மைந்தன் தன்னுடைய தொலைபேசி எனக்கு கொடுக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்க, 8307000005. அது எங்களுடைய வாக்குறுதி. நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த தேவைக்கு வேண்டுமானாலும் அவரை தொலைபேசியை நீங்கள் அழைக்க முடியும். வருகின்ற காலத்துல விசிட்டிங் கார்டு, நம்ம எல்லா வீட்டுக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்துரும், நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா வீட்டுக்கும் செந்தில்நாதன் அவருடைய விசிட்டிங் கார்டு, தொலைபேசி எண், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து இந்த எண்ணுக்கு பேசலாம். உங்களுடைய குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வெற்றி வேட்பாளர், எப்பொழுது நீங்கள் அழைத்தாலும் கூட உங்கள் பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர். மறந்து விடாதீர்கள், உங்களுக்கானவர் இந்த மண்ணின் மைந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.